ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் நம்ம இன்றைக்கி ஆன்லைனில் லோன் எடுக்கிறோம். ஸோ நிறைய என்ன ஆப்ஸில் நம்ம லோன் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம், என்ன மாதிரி இந்த ஆப் ரெஜிஸ்டர்ட் ஆப்பா இல்லை இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர்ட் ஆப்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டு இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஒரு சுச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்லைனில் ஜஸ்ட் ஏதோ ஒன்று இது நம்ம கிளியராக இருக்கா இல்லையா இதை பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம போய் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஆப்ஸில் நம்ம எப்படி இது கரெக்டான ஆப்பு, இல்லை இந்த ஆப்ஸில் ஒரு வேளை நம்ம இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து ஏதாவது ஒரு ட்ராப்பில் மாட்டியிருந்தா அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது, ஸோ இந்த ட்ராப்லேருந்து நம்ம எப்படி ரிலீஸ் ஆகுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்லையும் சேர்த்து ஆல் ஓவர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பேங்கிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபீல்டில் நிறைய பேர் இந்த சைனா ஆப்ஸில் லோன் எடுத்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. நான் ரெஜிஸ்டர்ட் ஆப்ஸு, சைனா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லோன் எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராப்லேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஃபுல் வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், யாராவது தெரியாமல் மாட்டிக்கிட்டாலும் இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவுடைய பாதியிலேயே எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலுக்கு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் நமக்கு லோன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேசிக்காக ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு அத்தரைஸ்டு பர்சன்கிட்டேயோ நம்ம போய் நிற்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான டைம் இல்லை. ஸோ நமக்கு இன்றைக்கி எல்லாருமே யோசிக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு அடுத்த லாகின் பண்ண அடுத்த 10 நிமிஷத்தில் கையில் பணம் வரணும். இதுதான் நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் சைனா ஆப்ஸ் நமக்குள்ள சுற்றிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த அவசரம் தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் நிறைய அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு சிபில் டிஃபால்ட். ஸோ இந்த சிபில் டிஃபால்ட்டை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு லோன் வேணும். நான் இந்த சிபில் டிஃபால்ட் ஆகிப்போச்சு, பட் அதை ரெக்கவர் பண்ணணும், எனக்கு தெரியல. பட் இவங்ககிட்ட லாகின் பண்ண லோன் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நிறைய பேருடைய வாதமாகவே இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி நான் வேறு எங்கேயும் வெளியில் பணம் வாங்குறதுக்கு வழி இல்லை, நான் இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டேன், இவங்ககிட்ட லாகின் பண்ண ஜஸ்ட்டு பணம் வந்துருச்சு. ஸோ இதுதான் நிறைய பேருடைய வாதமாகவே இருக்குது. ஓகேங்களா? இப்போது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்காக ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் சேலரி ப்ரொஃபைலா, பிஸ்னஸ் ப்ரொஃபைலா, இல்லை நீங்கள் ஒரு கேஷ் சேலரி வாங்குறீங்களா, மந்த்லி சேலரி வாங்குறீங்களா, அக்கௌண்ட்டில் சேலரி, லைக் உங்களுடைய ப்ரொஃபைல் என்னன்றது ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ப்ரொஃபைலை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எங்கே லாகின் பண்ணால் உங்களுக்கு லோன் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம லாகின் பண்ணி லோன் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இது உங்கள் சிபிலும் டிஃபால்ட் தான் ஆகும். ஸோ நம்ம எங்கே லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, ஓகே, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் ஒரு ஆப் லோன் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்தே ஆகணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் எந்த ஆப் உங்களுக்கு நல்ல ஆப்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுடைய ரேட்டிங்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது கீழே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 ரிவ்யூஸ் வரைக்கும் கம்பல்சரி படித்து பாருங்கள். அந்த 30 ரிவ்யூஸ்லையுமே ரிவ்யூவர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கம்பல்சரி படித்து பாருங்கள். முக்கியமாக கடைசி ஒரு 30 ரிவ்யூ வரைக்கும் படிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரிவ்யூவும் கூட படிங்க, தப்பே கிடையாது. இன்கேஸ் அந்த இடத்துல ஒரு ஃபேக் ரிவ்யூ ஆப்ஷன் வருது அப்படின்னா இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை தெளிவாக தெரிஞ்சிக்க ஆரம்பிங்க. இல்லை இந்த ஒரு பேட் ரிவ்யூ வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆப்பை விட்டு அதிகபட்சம் 5வது ரிவ்யூவுக்கு மேலே உங்களுடைய பேட் ரிவ்யூ அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அந்த ஆப்பை விட்டு குவிட் ஆகி வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்தது எப்படி தெரிஞ்சுக்கிறது?
இது நல்ல ஆப்பா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் ஆப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், சர்டிஃபிகேட்ஸ், கார்பரேட் ஆஃபீஸ், இங்கே லோக்கலில் நீங்கள் இருக்கக்கூடிய சர்க்கிள், வேறவர் இந்தியாவிலையோ சம்திங் எங்கேயோ ஒன்று நீங்கள் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸில் நியரஸ்ட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆஃபீஸ் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது கஸ்டமர் கேர் நம்பர், கிரீவியன்ஸ் நம்பர். ஸோ இந்த மாதிரியான அவங்கள ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போக முடியும். ஓகேங்களா? அடுத்தது இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி வெப்சைட் இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பில் இதுக்கு முன்னாடி உங்கள் சர்க்கிளில் யாராவது லோன் எடுத்திருக்காங்களா, அந்த லோன் எடுத்ததுனால என்ன நல்லது கெட்டது என்ன இருக்குன்றத மொத்தமாக நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ஆப் அப்படின்னா கண்டிப்பாக, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கிரெடிட் பிஓ, மணி விஓ இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி கேட்டால் சொல்லுவாங்க. இன்கேஸ் ஒரு பிளாங்கான ஒரு ஆப் வருது அப்படின்னா அதில் லோன் எடுக்கிறதுக்கு முக்கியமாக ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த லோன் ஆப் கரெக்டாக நான் சொன்ன முன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கான்றதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். ஒன்று. அடுத்தது எல்லா ஆப்புக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி வெப்சைட் இருக்கும். ஸோ இதெல்லாமே ரிசர்ச் பண்ணுங்கள். அடுத்தது இன்கேஸ் ஓகே நான் வந்து லோனை எடுத்துட்டேன், அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டேன், இது வந்து சைனா ஆப்புன்னு தெரியாமலே நான் வந்து லோன் எடுத்துட்டேன், இப்போ என்ன ட்ராப் பண்ணுறாங்க, ஓகே இது வரைக்கும் ட்ராப் பண்ணலை, ஓகேங்களா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதுதான் ஒரே ஆப்ஷன். அடுத்தது ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க. ஓகேங்களா? எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணுன்றதையும் அடுத்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வேளை ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பயம் மட்டும்தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பயந்து ஒரு வேளை நீங்கள் அந்த ஒரு வாட்டி நீங்கள் ஃபண்டு கொடுத்துட்டீங்க, நான் வந்து கொடுக்குறேன், சரி பணம் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, லிங்க்கு லைக் அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஃபண்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எனக்கு இன்னும் பணம் வேணும்னு உங்களை ட்ராப் பண்ண மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அந்த ஒரு இஷ்யூலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு வேளை பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணுறதோ, இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியும், உங்களுடைய ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது உங்களுடைய கான்டாக்ட்ஸுக்கு இருக்கிறவங்க கிட்ட கூப்பிட்டு அவங்கள ட்ராப் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னால நான் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. அலோவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கேட்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ண முடியும் எல்லாம் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பர்மிஷனும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட்செட்டில், அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் கேலரிஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஃபோட்டோஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, எஸ்எம்எஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான ஆக்சஸ் மட்டும்தான். நீங்கள் லைவாக லொக்கேஷனில் எங்கே இருக்கிறீங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, லைவாக நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஃபோட்டோவில் எதுவுமே கேலரியில் எதுவுமே ஃபோட்டோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கேமராவை ஆக்சஸ் பண்ணி லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்காகத்தான் வந்து பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக கேட்குறாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் அவசரத்துக்கு சரி பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணிடுவோம்னா எல்லா பர்மிஷனையும் அலவுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ என்ன சரி ஓகே முடிஞ்சிருச்சு, இப்போ எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அந்த ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆப் இன்ஃபோ, ஸ்டோரேஜு, அன்இன்ஸ்டால் லைக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதில் ஆப் இன்ஃபோக்கு உள்ளே போயிட்டு ஆப் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்புடைய டோட்டல் இன்ஃபர்மேஷனும் வரும். என்ன எதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அது எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணியிருக்குது, அதனுடைய ஸ்டோரேஜ் என்ன, லைக் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய பெர்மிஷன்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள். அது பேர் டெலின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டெலி பண்ணுங்கள். அந்த பர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே டெலி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே இடத்துல அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது மூணாவது ஆப்ஷன் வந்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த 3 வந்து தெளிவாக பண்ணுங்கள். சும்மா வெறுமனைக்கே ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கனாலுமே பிரச்சனை தான்.
சம் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே அவங்க வந்து அந்த ஸ்பை பக் மூலிமா வந்து நம்மளை வந்து அந்த வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களை வந்து அவங்க எந்த வகையிலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. ஓகே, இதை பண்ணியாச்சு, மேலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக காலை பிளாக் பண்ணிவிடுங்க. வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. சிம்பிளாக காலை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. நீங்கள் வந்து இவங்க கூட வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை மேலும் மேலும் பேனிக்காக தான் பார்ப்பாங்க, பயப்படுத்த தான் பார்ப்பாங்க. நீங்கள் பயந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஷியூர் ஷாட்டாக உங்களை வந்து அடுத்த கான்செப்ட்டுக்கு அடுத்தது உங்கள் கையிலேருந்து பணம் எடுக்கத்தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு வாட்டி பயந்து ஒரு சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அமௌண்ட்டை கொடுன்னு உங்களை பயப்படுத்த தான் பார்ப்பாங்களே தவிர, நான் வந்து உங்கள் எல்லாருடைய கான்டாக்ட்ஸுக்கும் உன்னுடைய ஃபோட்டோ அனுப்புகிறேன், இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இது உங்களை மட்டும்தான் பயப்படுத்த முடியும், உங்களை மட்டும்தான் ட்ராப் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற எல்லா பர்மிஷன்ஸையும் கேன்சல் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்மிஷன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு மேலே உங்ககிட்ட இருந்து எந்த டேட்டாஸையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அழிச்சிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மறுபடியும் மேலும் ட்ராப் பண்ண தான் பார்ப்பாங்க. நான் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து நான் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறேன், இவங்ககிட்ட நான் பேசுகிறேன், அவங்ககிட்ட பேசுகிறேன், லைக் இந்த மாதிரி வந்து உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சிம்பிளாக அதுக்கு பேனிக் மட்டும் ஆகவே ஆகாதீங்க. நீங்கள் பேனிக் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுனாலே அவங்க அடுத்தது உங்ககிட்ட இருந்து பணம் வாங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ பேனிக் ஆகாதீங்க, ஜாலியாக என்ஜாய் மட்டும் பண்ணுங்கள், அவங்கள வச்சு செஞ்சு விடுங்க. சரிங்களா? சிம்பிளாக இது ஒன்று தான் கான்செப்ட்டு. எதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஸில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆப் அந்த ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு பர்மிஷன்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், அவங்க அதுக்கு மேலே உங்களுக்கு மட்டும்தான் கால் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அதாவது கிளியராக இருங்க. உங்களை மீறி அவங்க வேறு எங்கேயுமே கால் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களை மீறி அவங்க எங்கேயுமே கால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கையில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான். நான் இவங்களுக்கு கால் பண்ணுறேன், அவங்களுக்கு கால் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க கையில் எதாலையுமே முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சரிடா உன்னால் ஆனதாக பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. மேக்ஸிமம் அவங்க இந்தியா நம்பர்லேருந்து கால் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒரு ஃபாரின் நம்பர் மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியா நம்பர் வந்து 91 ஸ்டார்ட் ஆகும். ஸ்கேமர்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா 91 ஸ்டார்ட் ஆகிற நம்பரில் மேக்ஸிமம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க. ஓகேங்களா? அப்படி ஸ்கேம் பண்ணுறவங்க மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, 1-2 இருக்கலாம், மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி வர அந்த கால்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பிளாக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக பிளாக் பண்ணி விட்டுட்டு அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ அந்த ப்ரெஷரையும் மண்டைக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேலையை பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு உங்கள் ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்துட்டு நீ ஆனதை பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. ஸோ சைனா ஆப்ஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு இது ஒன்று தான் வழி. நம்ம சேஃபாக இருப்போம். நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக வந்து பேங்க் அப்ரோச் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு அதுக்கான ஒரு அக்சசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஆத்தரைஸ்டு டிஎஸ்ஐஸ் இருப்பாங்க. அது பேங்க்கில் நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ஆத்தரைஸ்டு டிஎஸ்ஐஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சோர்ஸ் பண்ண பாருங்கள். இல்லை நானே டைரெக்டாக பேங்க்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சொன்ன வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வராங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய அச்சீவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்கிறீங்களான்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எதை பற்றி நம்ம பேங்கிங் டீட்டெயில்ஸை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு எனக்கு என்ன தெரியுமோ என்னால் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ண பாருங்கள். முக்கியமாக ஷேர் பண்ண பாருங்கள். இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.